நான் கண்ணாடி கீழே விட்டீங்க. சரி. அது அண்ணன் போற ஸ்பீடுக்கு அப்படிதான்டா பறக்கும். ஆமா 60. என்ன பண்றது, உங்களுக்கு எல்லாம் தெரியாதுடா. நீ எல்லாம் வந்து இந்த 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 வண்டி ஏதாவது ஆசையோட கனவோட வாங்கிருக்கியா? ஆமா ட்ரீம். இது இந்த வண்டி இந்த பஸ் ஸ்டாப் சின்ன வயசுல இருந்து இது உன் கனவு, இது உன் ட்ரீம். ஒரு தடவை பார்த்த ரோட்ல போகும்போது நம்ம வந்து நம்மளே ஒரு டிஃபரெண்டான ஆளு, நமக்கு ஒரு டிஃபரெண்டான வண்டி வேணும்னு நிறைய நான் ரிசர்ச் பண்ணேன். அதான் இது வந்து யாருமே இந்த கம்பெனில இருந்து மொத்தம் 6 பைக் தான் போட்டாங்க. ஏன்னா அது ஃபெயிலியர் மாடல். வேல்யூ தானே. அதான் அது ஃபெயிலியர் மாடல். அதனால 6 வந்து இதுக்கப்புறம் இது ஃபெயிலியர்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. இது டிஃபரெண்ட் கிடையாது, ஏமாளி வண்டி. இந்த வண்டி தான் டியோலாம் வச்சுட்டு நம்ம ஒரு லாங் டிரைவ் நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையா இருக்கு. ஓகே, நம்ம இவ்வளவு பெரிய டீமை கூப்பிட்டு வந்துட்டு இந்த வண்டியெல்லாம் நான் நினைச்சு கூட பாக்கல. இது எனக்கு தெரிஞ்சு தாம்பரம் தாண்டாதுன்னு நினைச்சேன். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் சக்சஸ். இதை எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். இல்ல பெட்ரோல் பங்க் திட்டுவாங்கடா சிசிமா, அதெல்லாம் போட்டுக்கலாம். நான் பேசுறேன். ஒரு ரைடர் எல்லாருக்குமே கொடுப்பாங்கப்பா பெட்ரோல் பங்க்ல எப்போதுமே. அந்த மாதிரி அங்கெல்லாம் 4-5 பேர் சின்ன அவங்க எல்லாம் சின்ன நிப்பாட்டி இருக்காங்க. நமக்கு என்ன 3 பைக் இருக்கு, 2 கார் இருக்கு, ஒரு சின்ன திருட வந்தவங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க. சப்போஸ் அவர் வந்து என்ன படுத்துருக்கீங்க அப்படின்னா, நான் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுறேன் அப்படின்னா